Hi friends, welcome to Pharmacy. சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபிஷியல் ஃபினாமினானில் இருக்கிற அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபிஷியல் டென்ஷன் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபிஷியல் டென்ஷன் மொத்தம் 5 சப்டாபிக்ஸ் மூலயமா ஒரு 5 மெத்தட் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதாவது அந்த 5 மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். கேபிலரி ரைஸ் மெத்தட், லேபரேட்டரி மெத்தட், மேக்ஸிமம் பபிள் ஆர் ப்ரெஷர் மெத்தட், விஹெல்ஸ் பிளேட் மெத்தட், டி நியூவோ ரிங் மெத்தட். ஸோ மேக்ஸிமம் பபிளும் வெஹெல்னி பிளேட் மெத்தடும் இன்டர்ஃபிஷியல் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா கேபிலரி ரைஸ் மெத்தட். இதுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒரு பீக்கரில் ஒரு கேபிலரி ரைஸ், அதாவது ஒரு டியூப் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. லிக்விட் கேபிலரி வைக்கிறாங்க, லிக்விடோடு வைக்கிறாங்க. ஸோ அதை உள்ளே விட்டோடனே அதில் லிக்விட் மேலே ஏறுது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும். அதை ஹைட்டாக மெஷர் பண்ணிக்கிறாங்க. அந்த லிக்விட் எந்த கர்வ் வரைக்கும் இருக்கோ அதை தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே போதும் காமா காஸ் போட்டிருக்காங்க, காமா போட்டிருக்காங்க, காமா சைன் தீட்டா போட்டிருக்காங்க அந்த ஆங்கிள், ஓகேவா. அதுக்கப்புறம் ஆறுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. அப்வர்ட் ஃபோர்ஸ் 2πr காமா காஸ் தீட்டான்னு போட்டிருக்காங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் πr ஸ்கொயர் HDGன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். when capillary tube is placed in a liquid such as water, the liquid rises immediately up to a certain level due to, அதாவது ஒரு கேபிலரி டியூப் ஒரு லிக்விடில் ப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சர்டைன் லெவலுக்கு. அது எதனாலனா சர்ஃபேஸ் டென்ஷன் மூலியமாகவும் occurs when the adhesive force are greater than the cohesive force. Upward movement stops due to gravity and downward force is due to the weight of the liquid அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் F இஸ் ஈக்குவல் டு காமா காஸ் தீட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் வித் த கேபிலரி வேல்யூ. The total upward force along the inside circumference of the capillary tube is given by F is equal to 2πr gamma cos theta. அது செகண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் when a liquid such as water wets the capillary tube, the theta is taken as unity. அதாவது ஒரு வாட்டர் கேபிலரி டியூபை வெட் ஆச்சுன்னா அந்த தீட்டாவை யூனிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. Then the upward force is given by F is equal to 2πr gamma. Third equation. அப்புறம் counter acting force due to the weight of the liquid column F is equal to 2πr gamma. The counter acting force of gravity is given in terms of the weight of the liquid column. F is equal to πr square h into eta minus eta naught G plus W. இது fifth equation. So where πr square equal to cross sectional area of the capillary tube, h is equal to height of liquid column up to the lowest point of the many case. So eta and eta naught density of the liquid and its vapor respectively. G equal to acceleration due to gravity. W weight of the liquid above h in the meniscus. The weight of the liquid is in the meniscus above h is negligible அப்படின்னு சொல்கிறாங்க. As compared to the weight of the liquid column in the capillary tube, the term eta naught and W may be disregarded. Thus the term F is equal to πr square h eta minus eta naught G plus W reduces to F is equal to πr square h Eg. At equilibrium, the upward force due to the surface tension and the counteracting force due to the weight of the liquid column are equal. 2πr gamma is equal to πr square h Eg. அதான் seventh equation. Gamma is equal to πr square h Eg by 2πr. அடுத்தது செகண்ட் மெத்தட், மேக்ஸிமம் பபிள் ப்ரெஷர் மெத்தட். மேக்ஸிமம் பபிள் ப்ரெஷர் மெத்தடுக்கு ஒரு குட்டி டயக்ராம் ஒன்று இருக்குது. அந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குன்னா, மேனோமீட்டர் இருக்குது, ஸ்டாப் காக் இருக்குது, அதுக்கப்புறம் மெர்க்யூரி ரிசர்வாயர் இருக்குது. ஸோ ஒரு பீக்கருக்குள்ளே ஒரு ஃபனல் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க.
A வந்து narrow capillary tube with radius R1. ஏல என்ன இருக்குன்னா narrow capillary tube. ஓகே, B வந்து wider capillary tube with radius R2. அது வந்து radius R1 R2 இருக்கு. ஸோ இதோட மெத்தட் என்னன்னா, stopcock is opened, mercury is allowed to drop down till bubbles are formed at capillary B. Pressure is recorded in the manometer. Pressure வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க manometerல. Apparatus is to be resulted. Stopcock of capillary B is to be closed. Bubbles are formed in the take A. Pressure is to be recorded in the manometer. Experience is to be repeated. Difference between this pressure will given the value of P. So இதோட determination of surface tension என்னன்னா, gamma is equal to AP 1 plus 0.67 R2G D by P, where P வந்து difference in pressure, A வந்து is apparatus constant, D வந்து density of the liquid. Next method என்னன்னா Wilhelmsen plate method அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு குட்டி டயக்ராம் இருக்குது. அதில் என்னென்னா பீக்கருக்குள்ளே வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் வச்சுருக்காங்க. ஐ வந்து ஒரு டென்ஷன் பேலன்ஸும் இம்மிசிபிள் லிக்விட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. அது வந்து ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஸோ இதோட மெத்தட் என்னென்னா, thin rectangular plate is suspended vertically form a beam which is attached to the torsion balance. The liquid whose surface tension and the interfacial tension is to be determined is taken in a dish. Both the plate and liquid is allowed to come in contact with each other. When the plate touches the surface force will drag the plate downwards. அதாவது வந்து அந்த டார்ஷனில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பிளேட் ஆஃப் லிக்விட் வந்து கான்டாக்ட் டு ஈச் அதை வைக்கிறாங்க. அப்போ அந்த பிளேட் டச் ஆச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த பிளேட்டை வந்து கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு அது இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, which is measured by the rotation of torsion balance. If the plate is completely wetted by the liquid, W is equal to 2L plus T gamma. Gamma is equal to W 2L plus T அப்படின்னு போயிருக்கோம். அதாவது செகண்ட் இக்குவேஷன், வேர் L and T are the length and thickness of the plate. 2L plus T வந்து perimeter of the plate. அடுத்த மெத்தட் வந்து டியூனியோ ரிங் டென்சியோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு டயக்ராமு. இதில் வந்து ஸ்கேலு, வெர்னியரு, பிளாட்டினம் லூப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட மெத்தட் என்னென்னா, பிளாட்டினம் வயர் ரிங் ஆர் லூப் அபவுட் 4 cm is suspended from the loop attached to a torsion scale. Liquid is to be taken in a pan, dish or beaker. Allow the surface of the liquid and the loop to touch and loop is dragged into the liquid. The force required to detach the loop from the liquid is measured in dynes and it is directly proportional to the surface tension. W force in terms of weight, P is equal to W is equal to 2 pi R1 plus R2 gamma, or rho equal to P by 2 pi R1 plus R2. Where R1 and R2 inner and outer radii of the ring, P is equal to the pull exerted through a torsion wire on the ring is read on the scale. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லாஸ்ட் மெத்தட், அது வந்து லேபரட்டரி மெத்தட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேபிலரி டியூப் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபைன் லைன் ஒன்று இருக்குது. கேபிலரி டியூப்பில் ஏபின்னு மென்ஷர் பண்ணிடுறாங்க. நடுவில் வந்து பல்ப் மாதிரி ரைஸ் ஆகிருக்கும். த மெத்தட் ஆஃப் லேபரட்டரி பர்பஸ், ஸ்டாக்லோமீட்டர் இஸ் ஜென்ரலி யூஸ் டு மெஷர் த சர்ஃபேஸ் டென்ஷன். ஸ்டாக்லோமீட்டர்னு சொல்கிறாங்க. டிபிக்கல் ஸ்டாக்லோமீட்டர் கம்ப்ரைசஸ் டு அ பல்ப் attached to a fine capillary with a sharp edge on one end and simply capillary on other. The liquid whose surface tension is to be measured is taken in the staglometer and dripped dropwise through the fine capillary tube. The size of the liquid drop grows accompanied by an increase in their weight, but the drop remains stung to the tube edge due to the force generated by the surface tension acting around the circumference of the tube and in a upward direction. அதாவது என்னென்னா, ஸ்டாக்லோமீட்டரில் வந்து ஒரு வாட்டரை வந்துட்டு நம்ம சக் பண்ணி எடுத்துட்டோன்னா, அதாவது அந்த பல்புல்லாக ரைஸ் எடுப்போம். அந்த
நீங்கள் ட்ராப் பை ட்ராப் வைஸாக விடும் போது அந்த ட்ராப்போட அளவு வந்து அது வந்து நிறைய ஆகும், அதாவது க்ரோ ஆகும் அந்த ட்ராப்போட அளவு. அதனால் அந்த வாட்டரோட வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. As soon as the downward forces becomes greater than the upward forces of surface tension due to constant increase in weight of the liquid drop, the drop detaches from the tube and falls down. Thus, the drop weight and the liquid surface tension can be correlated as upward force 2 pi r gamma, first equation, downward force mg. So, downward force equal to upward force, mg is equal to 2 pi r gamma, where m is equal to mass of the drug, g equal to acceleration due to gravity, r is equal to radius of the tube, y is equal to surface tension. In the above method, relative calculations can be done by repeating the experiment with the liquid of known surface tension. This avoids the measurement of r. இந்த மெத்தட் வந்து ரிப்பீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். லிக்விட் வந்து ரிப்பீட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் தண்ணியை வச்சு பண்ணுவாங்க. இது ஏன்னா ரேடியஸோட மெஷர்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. Thus, m1g equal to 2 pi r gamma 1, m2g வந்து 2 pi r gamma 2. அது வந்து ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. On dividing and rearranging the above conditions, above conditions, gamma 1 equal to m1 by m2 gamma 2. drop weight method na enna? In this method, 20 to 30 drops of the each liquid are weighed and the weight of the single drop is calculated by taking its mean. அதாவது இந்த ட்ராப் வெயிட்டில் ஒரு 20 to 30 ட்ராப்ஸ் ஃபஸ்ட்டு விடுறோன்னா அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். சிங்கிள் ட்ராப்பை வந்து மீன் மூலியமாக கால்குலேட் பண்ணிக்கிறோம். drop number method na enna? In this method, for the same volume V of each liquid, the number of drop is counted and the weight of a single drop is calculated by the following procedure. drop number வந்து இந்த procedure மூலமா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். V1 is equal to m1 eta 1 and V1 is equal to V1 by m1. இது வந்து first equation. m1 is equal to V1 eta 1, second equation. m1 is equal to V by n1 into eta 1, third equation. Similarly, m2 is equal to V eta 2 by n2, fourth equation. Thus, gamma 1 by gamma 2 is equal to m1 by m2 equal to eta 1 n2 by eta 2 n1 வந்து fifth equation. So, spreading coefficient na enna? On placing a drop of oleic acid on water surface, it spreads in the form of a film. வாட்டரில் ஒயிலிக் ஆசிட் வந்து ட்ராப் பண்ணோன்னா ஒரு ஃபிலிம் மாதிரி வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும். இன் கேஸ் ஆஃப் அ ஸ்ப்ரெட்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஸ்பான்டேனியஸ்லி த சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கெட்ஸ் ரெடியூஸ்டு. த கோஹெசிவ் அண்ட் அதர்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் ஹெல்ப் இன் அனலைசஸ் ஆஃப் லிக்விட் ஸ்ப்ரெட்டிங். Work of cohesion na enna? The amount of energy required for separating the molecules of a liquid to be spread, such as oleic acid, is known as work of cohesion. அதாவது என்னென்னா, ஒரு லிக்விடில் வந்துட்டு நம்ம எனர்ஜி, அது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இப்போது வந்து ஒரு லிக்விடில் ஒயிலிக் ஆசிட் போடுறோன்னா அது ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கோஹெஷன் சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் அ சிங்கிள் லிக்விட், ஒன்லி கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஆர் டு பி ஃபங்க்ஷனல் அண்ட் இன்டர்ஃபிஷியல் டென்ஷன் இஸ் கன்சிடர்ட் நெக்லிஜிபிள். ஒர்க் ஆஃப் கோஹெஷன் WC ஈக்குவல் டு 2 gamma L, வேர் gamma L வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட். The work of adhesion na enna? The amount of energy required for adhesion of two different molecules or sub-layer is known as the work of adhesion. Same amount of energy is required to be separated two molecules or sub-layer of the liquid. அதாவது adhesion எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சப்லேயரோ இல்லைனா அதுக்கு மேலே இருக்க லேயரையோ வந்துட்டு டிவைட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டாக பிரித்து எடுக்கிறதுக்கு தான் வந்து adhesion சொல்கிறாங்க. ஒர்க் ஆஃப் adhesion வந்து WA ஈக்குவல் டு gamma L plus gamma S minus gamma LS. So where gamma S வந்து interfacial tension of sublayer, gamma LS வந்து interfacial tension of the liquid or solid surface.